ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி என்ன அப்டேட்னா, அதாவது ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து USA மற்றும் அமெரிக்காவில் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றிருக்கு. அது குறித்த அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு நடைபெற்ற இந்தியா வர்சஸ் USA போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அவ்வாறு வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்த அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நாசா கவுண்டி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. இந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் பண்ண நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுறேன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த USA அணியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அக்ஸ்தீப் சிங் போட்டு நசுக்கிட்டார். அவர் வந்து அவர் பங்குக்கு 9 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அதே போல் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரன் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ இதன் காரணமாக 111 ரன்கள் மட்டுமே அவங்களால வந்து 110 ரன்கள் மட்டுமே அவங்களால வந்து எடுக்க முடிஞ்சது. 110 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து முடித்தாங்க. இதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக எல்லோருடைய எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார். அதிர்ச்சியை அளிக்கும் வகையில் வந்து முதல் பால்லேயே டக் அவுட் ஆகிட்டார். இதன் பிறகு வந்த ரிஷப் பண்டும் ரோஹித் சர்மாவும் கொஞ்ச நேரம் ஆடினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார். நெட்வெஸ்ட்டுங்கிற நம்ம இந்தியன் பிளேயர்கிட்டையே வந்து, அதாவது USAக்காக ஆடக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ் நெட்வெஸ்ட்கர் அவர்கிட்ட வந்து 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் அலிகான்கிற பிளேயர் அவர் வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா 18.2 ஓவர்லேயே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸ்தீப் சிங்கோட 4 விக்கெட், அதே போல் ஹர்திக் பாண்டியாவோட நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமாரோட பொறுப்பான ஒரு ஆட்டம், அதே போல் அவர் வந்து அவர் பங்குக்கு 50 ரன் அடித்தார். அதே போல் ஷோன் துபே வந்து அவர் பங்குக்கு 31 ரன் அடித்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் 2 பேருமே இருந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வெற்றி பெற வைத்து சூப்பர் 8 சுற்றுக்கும் தகுதி பெற வைத்து விட்டார்கள். ஸோ இந்தியனுடைய இந்த பர்ஃபார்மன்ஸுக்காக நம்ம உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், இந்தியாவோட இந்த சீரீஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், கோலி எந்த இடத்தில் ஆட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.